எப்படி காட்சி மடம் இருக்கோ சிறுங்கேரி மடம் இருக்கோ அதற்கு இணையான சைவ ஆதரங்கள் அத்துணை ஆதரங்களுக்கும் ஆதரங்களுக்கும் படாதிபதியாக இருப்பவர்கள் திருமால் சமுதாயத்தினால் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். சைவ சித்தாந்தத்துக்கு எவ்வளவு அந்த இன்னைக்கு அருட்பெருக்கு தனிப்பெரும் கருணைன்னு ஆன்மீகத்தை உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிற ஐயா வரலாறு இந்த சமுதாயத்தை சார்ந்தவர் தான் என்பதை பெருமைப்படுத்துறோம். எங்க அப்பாவே வரலாறு பக்தர் தான், சன்மார்க்கி தான் எங்க அப்பா. அப்படி ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய பின்னணி இருக்கு. இவர்கள் வாழ்ந்து வந்த சிறப்பான மரபு திருக்குறள். இன்னைக்கு நம்ம புத்தகமா படிக்கிறோம். மூவா உரையோடு திருக்குறள் வேணும்னா நீங்க மதுரையில புதுமண்டலத்தில் போய் ஒரு 500 ரூபாய் முன்னாடி புத்தகம் கிடைச்சது திருக்குறள். ஆனால் இந்த திருக்குறளை 2000 வருஷமாக பாதுகாப்போடு வைத்திருந்தது. அதை கரையா அரைக்காம அந்த ஓலைச்சுவடிகளை பத்திரமாக வைத்திருந்ததுதான் சைவ ஆரியங்கள் தான். அதனால இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய நன்கொடையே இந்த திருக்குறளை கொடுத்தது சமுதாயம் தான் சொல்லியிருக்கேன். மிகப்பெரிய அறிஞர்களுக்கு எல்லாம் அவங்க குருவாக இருந்து நம்ம புகழ்பெற்ற நடன கலைஞர் சார் பத்மா சுப்பிரமணியம் வந்து சந்திச்சேன். அந்த பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் கேட்டவங்க குருநாதர் யாரு? அவங்க சொன்னாங்க என்னுடைய குருநாதர் சுந்தரம் பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. பிராமணர் சொல்லணும் எனது குருநாதர் சுந்தரம் பிள்ளை அப்படின்னு சொல்லி பத்மா சுப்பிரமணியமே புகழ்பெற்ற பத்மா அவார்டு வாங்கினவர்கள் கூட குருநாதராக இருந்து வழிகாட்ட அளவுக்கு இருக்காங்க. இசைக்கு இவர்களது தொண்டு, நடனத்துக்கு இவர்களது தொண்டு, கலைகளுக்கு இவர்கள் செய்த தொண்டு, இதெல்லாம் ரொம்ப அபாரமானது. அதெல்லாம் இன்னைக்கு வரலாறு நினைவு வைத்து நீங்க ஊவே சாமிநாத ஐயர் அவருடைய சுய வரலாறை பற்றி புத்தகம் எழுதுகிறார். தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர். அவர்தான் நிறைய தமிழ் இலக்கியங்களை எல்லாம் ஓலைகளிலிருந்து தொகுத்து தமிழ் பதிப்புகளாக வெளியிட்டவர் ஊவே சாமிநாத ஐயர்.